Hi guys, I'm Jasim. Welcome to Jasim Double Integration. இன்னைக்கு நம்ம யார் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். யார் சீரிஸில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா கரண்ட் ட்ரெண்டிங் அண்ட் ஃபேமஸ் ரெஸ்லரான ரோமன் ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்முடைய பல சப்ஸ்கிரைபர்ஸ் ரோமன் ரிக்ஸை பற்றி போடுங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் முக்கியமாக ஒருத்தர் ஆதித்யான்னு சொல்லியிருந்தாரு. அவருடைய பர்த்டே இன்னைக்கு நினைக்கிறேன் December 26. ஸோ ஹாப்பி பர்த்டே ப்ரோ. அப்புறம் நம்மளுடைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனந்த் ஜேஆர், அப்புறம் தமிழ் குமரன், அப்புறம் இன்னும் நிறைய பேர் அவங்களாம் வெல்கம் பண்ணிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு சூப்பர் பண்ணி வச்சோம். சப்ஸ்கிரைப் பட்டன் ஸ்பீர் போட்டு விட்டுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். May 1985 அன்னைக்கு பென்சோகோலா ஃப்ளோரிடாவில் ஷீகா அனவாக்கும் பேட்ரிகா அனவாக்கும் ஒரு குட்டி குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் நம்ம ரோமன் ரெயின்ஸ். அவரோட உண்மையான பேர் என்னென்னா லியாட்டி ஜோசப் அனோவா, அதாவது ஷார்ட்டா ஜோன்னு கூப்பிடுவாங்க. இவர் குடும்பமே ஒரு ரெஸ்லிங் ஜாம்பவான் குடும்பங்க. இவரோட அப்பா ஒரு ரெஸ்லர், இவரோட பிரதர் ஒரு ரெஸ்லர், அப்புறம் உங்களுக்கு ஃபேமஸான ரெஸ்லர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரிக்கிசி, ஒமேகா, யோகோசுனா, அப்புறம் ராக், இவங்க எல்லாருமே இவரோட ரிலேட்டிவ்ஸ் தான். அப்புறம் ஊசோஸ் கூட, இவங்க எல்லாருமே ரெஸ்லர்ஸ் தான். அதனால் ஸோ மொத்த குடும்பமே ஒரு ரெஸ்லிங் ஜாம்பவான் குடும்பங்க. சின்ன வயசுலேயே நம்ம ரோமன் ரெயின்ஸ்க்கு ஒரே ஒரு ஆசை தான் இருந்துச்சு. அது என்னடா ரெஸ்லர் தானே அப்படின்னு கேட்பீங்க. பட் அதுதான் கிடையாது. தான் ஒரு அமெரிக்கன் ஃபுட்பாலர் ஆகும்னு நினச்சார். என்னது அமெரிக்கன் ஃபுட்பாலரா, இதுங்க கேட்டா மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எஸ் அஃப்கோர்ஸ், நம்ம ராக் பேக்ராஃப்லேயும் எப்படி தான் வரும். இங்கே யார் அந்த ராக் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. இப்போ இல்லைங்க, இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம். ஓகே, நம்ம கதைக்குள்ளே வருவோம். அப்புறம் நம்ம ரோமன் ரெயின்ஸ் இந்த கனவோடைய தன்னுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்கூல் படிக்கும்போதே அவர் ஸ்கூல் ஃபுட்பால் டீமில் ஜாயின் பண்ணி ஒரு சூப்பரான பிளேயராக வளம் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிறாரு. காலேஜ்லேயும் அவரோட ஃபுட்பால் டீமில் நல்லாவே ப்ளே பண்ணுறாரு. அந்த காலேஜ் ஃபுட்பால் டீம் மூலமாக தான் அவரோட ப்ரொஃபஷ்னல் கெரியரில் கால் எடுத்து வைக்கிறாரு. மினசோட்டா வைக்கிங்ஸ், அப்புறம் ஜாக்சன்வில் ஜாக்வர்ஸ்லேயும் NFL விளாண்டுருக்காரு 2007. அப்புறம் CFL எட்மண்டன் எஸ்கிமோஸ் டீமுக்கு ஒரு சீசன் ஃபுல்லாக விளாண்டுருக்காரு. நல்லா சூப்பராக விளாண்டுருக்காருங்க. அதாவது சின்ன வயசில் ஒரு கனவு கண்டார்ல, ஒரு பெரிய அமெரிக்கன் ஃபுட்பாலர் ஆகணும்னு. அந்த கனவை நிறைவேற்றிட்டுருக்கோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன், ஒரு சந்தோஷம் ஒரு மனசில் இருந்திருக்குங்க. அதாவது நம்ம இப்போ சின்ன வயசில் ஒரு கனவு காண்றோம், அதை நம்ம ஃப்யூச்சரில் அடையும் போது அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும், அதுதான் நம்ம ரோமன் ரெயின்ஸ் இருந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காரு. பட் எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு ப்ராப்ளம் வரும்ல, அதே மாதிரி தான் திடீர்னு நம்ம ரோமன் ரெயின்ஸ் ஃபார்ம் அவுட் ஆயிடுறாரு. ஃபார்ம் அவுட்டா அதே எப்படிறா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கிரிக்கெட் பட்டா தெரிஞ்சிருக்கும், திடீர்னு நல்லா விளாண்டுருக்க பிளேயர் திடீர்னு ஃபார்ம் அவுட் ஆகிடுவார். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கேதார் ஜாதவ் எடுத்துக்கலாம்ல. இப்போதைக்கு அவர் தான் ட்ரெண்டிங்கில் இருக்கார். போன வருஷம்லாம் அவர்லாம் ஒரு சூப்பராக விளாண்டுருக்காருங்க. டீம் இந்தியாவுக்கெல்லாம் பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி எல்லாத்துலேயும் சூப்பராக விளாண்டாரு. ஆனால் இந்த வருஷம் சொதப்பினதுனால மொத்த பேரும் அவரை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் ஃபார்ம் அவுட். ஓகேவா? இதனால் அவர் விளாண்டுட்டு இருந்த டீம்லேருந்து இவரை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ இவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா அது நம்ம டீமே நம்மளை ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி 2-3 டீம்லேருந்து இவரை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ரோமன் ரெயின்ஸ் மனம் உடஞ்சி போய் ஒரு ரூம் கார்னரில் போய் உட்காந்து அழுதுருக்காரு. என்னடா அது நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுருக்காரு. உண்மையிலே அப்படி தானேங்க. ஒரு காமெடி கூட இருக்கும், கைக்கு கிடைச்சது வாய் கிடைக்கலையாடா அப்படின்னு கூட நம்ம வடிவேலு சொல்லுவார். அந்த மாதிரி கூட சொல்லலாம். கை கிட்ட வந்த ட்ரீம் கை நழுவி போயிடுச்சு. ஸோ எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு உங்களுக்கே புரியும். இது மட்டும் போகாமல் இதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ராப்ளம் இவருக்காக காத்துட்டு இருந்துச்சு. அதே என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? அதுதான் லூக்கேமியா கேன்சர். இப்போ கூட 2019 வந்துச்சுல்ல, அதே தான் அவருக்கு 2008 வந்திருக்கு. ரொம்ப மன உடஞ்சி போயிட்டார். என்னடா அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்குது, நல்லா தானடா லைஃப் போய்கிட்டு இருந்துச்சு, இப்போ திடீர்னு ஒரு டீம்லேன்னு ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ லூக்கேமியா கேன்சர், அவர் உயிரோட இருப்பாரான்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் நம்ம ரோமன் ரெயின்ஸ் இருந்திருக்காரு. அதனால் ஒரு ஃபுட்பால்லையும் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். மனம் உடஞ்சி போயிட்டார். ஒரு தனியாளாக அந்த லூக்கேமியா கேன்சரை எதிர்கொண்டு இருந்திருந்தார். அப்புறம் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த லூக்கேமியா கேன்சர்லேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு மீண்டு வந்துட்டார். அவர் மீண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னே தெரியாமல் வச்சுட்ருக்காரு. அப்போ தான் அவர் அப்பாவும் இப்போ என்னடா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ரோமன் ரெயின்ஸ் யோசித்து, சரி நம்ம குடும்ப தொழில் ரெஸ்லிங் இதே இருக்குது, ஏன் நம்ம ரெஸ்லராக ஆகக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் நினச்சி, சரிப்பா நான் ரெஸ்லர் ஆக போகிறேன், எனக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட அப்பாவும் ஒத்துக்கிட்டு அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு.
2010 அது அப்போதைக்கு FCWன்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் மாற்றினாங்க. அதில் தான் நம்ம முதல்ல நம்ம சிங்கம் களத்தில் இறங்குச்சு. அதில் நம்ம ரோமன் ரெயின்ஸ் ரோமன் லீக்கி அப்படின்னு கிளம்பிறங்கினார். அதில் நல்லா தான் விளாண்டுக்கிட்டு இருந்தார். பட் ஹீல் கேரக்டர் தான், ஒரு சுமாராக விளாண்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் 2011 FCWவா NXTன்னு பேர் மாற்றினாங்க. அதோட நம்ம ரோமன் லீக்கியும் ரோமன் ரிங்ஸ்னு பேரை மாற்றிக்கிட்டாரு. அந்த பேர் தான் ஒரு வாழ்க்கையே மாற்றிச்சு. அவர் ஃபஸ்ட்டு ஒரு ஹீல் கேரக்டராக தான் விளையாண்டார். அதனால் அவருக்கு மக்கள் சப்போர்ட்டும் அவ்வளோவா கிடைக்கல, பூன்னு தான் பண்ணுவாங்க. அதனால் நம்ம ரோமன் ரெயின்ஸ் எப்படியும் நம்ம ஹீல் கேரக்டர் தான் ப்ளே பண்ணுறோம், எப்படியும் நம்மளுக்கு ஆடியன்ஸ் சப்போர்ட் கிடைக்காது. பட் நம்ம நல்லா ரெஸ்லிங் பண்ணி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். நல்லா சண்டை போடுறானே அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. அதாவது மக்களை தன் பக்கம் ஈர்த்தார். 2012 WWE ஒரு ஃபுல் டாமினன்ட் டீமை ஃபார்ம் பண்ணாங்க. அந்த டீம் பேர் த ஷீல்ட். அந்த ஷீல்ட் டீமில் ஒரு 3 பெஸ்ட் NXT ரெஸ்லர்ஸ் இருந்தாங்க. ஒன்று செத் ராலன்ஸ், அப்புறம் டீன் ஆம்ப்ரோஸ், அப்புறம் நம்ம ரோமன் ரெயின்ஸ். இந்த 3 பேரையும் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்க. இவங்க 3 பேருமே ஒரு நரி கூட்டம் போல் இறங்கினாங்க. November 18, 2012 சர்வீஸ் சீரீஸில் CM Punk, Ryback அப்புறம் ஜான் சீனா ட்ரிபிள் டெட் மேட்ச் மாதிரி நடக்கும். அதில் CM Punk அடி வாங்கிட்டு இருப்பார். ரைபேக் தான் ஒரு டாமினண்ட்டாக விளையாண்டுட்டு இருப்பார். அப்போதைக்கு குறுக்க அந்த 3 பேரும் ஓனாய் மாதிரி சுற்றி வளைச்சி ரைபேக்கை போட்டு தள்ளிட்டாங்கன்னா ரியல் இல்லைங்க, சாலா மருகையா தான். அதாவது அந்த ட்ரிபிள் பவர் பாம் போட்டு அடித்து காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுதான் நம்ம ஷீல்டோட முதல் சம்பவம். இந்த மாதிரி நிறைய பெரிய ரெஸ்லர்ஸை டார்கெட் பண்ணி ட்ரிபிள் பவர் பாம் போடுவாங்க. ட்ரிபிள் பவர் பாம் போட்டால் தான் இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும், எல்லாரையும் பிடிச்சி அடிப்பாங்க. அதாவது பெரிய ரெஸ்லர்ஸ்னு சொல்லலாம், உங்களுக்கே தெரியும், சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பிக் ஷோ, அண்டர்டேக்கர், ட்ரிபிள் எச், ராண்டி ஆர்டன், அப்புறம் டேனி பிரையன், கெயின், அது இதுன்னு ஏகப்பட்ட ரெஸ்லர்ஸை ட்ரிபிள் பவர் பாம் போட்டு ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஷீல்டு மியூசிக் வந்தாலே எல்லாம் தெரிச்சிருவானோ அந்த மாதிரி ஷீல்டை வேறு லெவலில் காமிச்சிட்டு இருந்தாங்க. இதில் ஒரு ஃபேக்ட் என்னென்னா, இவங்க டெபியூட்லேருந்து 2013 மே, அதாவது இவங்க டெபியூட் 2012 நவம்பர், அதுலேருந்து 2013 மே வரைக்கும் இவங்க வின்னிங் ஸ்ட்ரீக்கில் இருந்திருக்காங்க, இன்க்ளூடிங் ஒரு ரெஸ்ல்மேனியா வின் கூட. அப்புறம் இவங்க மியூசிக் கூட ஒரு மாதிரியே வரும், அந்த மியூசிக் போட்டாலே போதும் எல்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப்ஸ்லாம் வின் பண்ணியிருக்காங்க. என்ன தான் இவங்க பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணாலும் அந்த ஷீல்டு டீமில் ஒருத்தர் மட்டும் மக்களை இம்ப்ரெஸ் பண்ணாங்க. அதாவது தன்னுடைய மூவ்ஸ்னாலேயும், தன்னுடைய ஹேர் ஸ்டைல்னாலேயும், தன்னுடைய ஆட்டிடியூட்னாலேயும் நிறைய பேர் அவருக்கு ஃபேன் ஆனாங்க. அவர் தான் நம்ம ரோமன் ரெயின்ஸ். அதுக்கப்புறம் எவல்யூஷனுக்கும் ஷீல்டுக்கும் ஒரு ஃபியூட் நடக்கும். அதில் நம்ம செத் ராலன்ஸ் அத்தாரிட்டி பக்கம் போயிடுவார். எப்படின்னா துரோகம் பண்ணிட்டு போயிடுவார் ரோமன் ரெயின்ஸ்க்கும் டீன் ஆம்ப்ரோஸ்க்கும். ரோமன் ரெயின்ஸை சேரை வச்சு அடித்து அப்படியே பிரிச்சுடுவாங்க. அதுலேருந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் ஒரு சோலோவாக களத்தில் இறங்குவார். அதுவும் நல்லதுக்குன்னு கூட சொல்லலாம், சோலோவாக இறங்கினால தான் இவருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரோமன் ரெயின்ஸ் ஃபேஸ் கேரக்டர் ஆகிடுவார். அதுக்கப்புறம் அத்தாரிட்டிக்கும் இவருக்கும் அப்படியே தான் கொஞ்சம் நாள் போயிட்டுருக்கோம். அந்த ஷீல்டு பிரிஞ்சதுக்கப்புறம் 3 பேரும் தனித்தனி பாதையில் போயிடுவாங்க. 3 பேருமே இப்போ பெரிய ரெஸ்லர்ஸாக இருக்காங்க. இவர் பாடிக்கும் சரி, ஆட்டிடியூடுக்கும் சரி, ஒரு சிக்னேச்சர் மூவ்ஸ், ஸ்பியர், அப்புறம் சூப்பர்மேன் பேன்ஸ், இதை பார்த்து நிறைய பீப்புள் இவருக்கு ஃபேன்ஸ் ஆனாங்க. அதுவும் இவரோட ஃபேஸ் கேரக்டருக்கு பயங்கரமான ஃபேன்ஸுங்க, ஹேட்டர்ஸும் இருக்க தான் செஞ்சாங்க. பட் இவர் தான் அடுத்த எராவின் தலைவன் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஹல்க் ஹோகன், ஸ்டோன் கோல்டு, அண்டர்டேக்கர், அப்புறம் ஜான் சீனா, அதுக்கப்புறம் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக எல்லா மேட்ச்